வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். சந்திகளி செய்ய போகிறோம். அதாவது சந்தகளின்னு சொல்லுவோம், சந்திகளின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் சந்திகளி செய்யறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம், உலை வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை பாகு செய்ய போகிறோம். கட்டியாகணும். இதை வச்சு நம்ம நல்லா போட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாகுக்கு பதமெல்லாம் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் தேவையில்ல, தண்ணி மாதிரி இருந்தாவே போதும். இது பார்த்தீங்கன்னா களைக்கொட்டையை நம்ம வறுத்து அரைச்சி தூள் மாதிரி தூள் வச்சுருக்கோம். நம்ம இதில் நமக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மாவு நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா அது வேகணும். அதுக்கப்புறம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு நல்லா இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். சந்திகளி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி ரொம்ப இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சந்திகளி புளியும் போது ஒட்டாமையும் இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இல்லைனா நமக்கு களி மாதிரி ஆகிடும் கெட்டியாக. அதனால் என்ன பண்ணுறோன்னா ஊற்றும் போது நிறையா எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாவு நம்ம கிளறுவோம். அந்த கிளறும் போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வேணும் அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் கிளறக்கூடாது. ஃபஸ்ட்டு இதிலே நல்லா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு இப்படி குடிச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த சூடோடவே இப்படி என்ன பண்ணணும், சூடாக இருக்கும்போது சூடு ஆறவே கூடாது. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒண்டு ஒண்டியாக வரவே கூடாது. அப்படியே கிளறணும் நல்லா. நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா இருக்குது, அப்படி நல்லா கிளறிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஒயிட்டாக மாவு பார்த்தீங்கன்னா உண்டாங்க இருக்கும். ஸோ என்ன பண்ணணும், நல்லா சுற்றி சேர்த்து நல்லா இழுத்து கிளறணும். இது மாதிரிலாம் நம்ம இது பார்த்திங்கன்னா இந்த கிளறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் யார் கிளறிட்டு உட்காந்துட்ருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இந்த ஸ்வீட் நம்மளோட பாரம்பரியமான உணவுகள் இதெல்லாம் நம்ம நிறைய விட்டுடுறோம். ஆனால் இந்த மாதிரி உணவுகளில் தான் நமக்கு ரிச் இந்த ராகி இதில் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூடுல்ஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில் சுவையான சந்திகளி நம்ம வாரம் பார்த்திங்கன்னா ஒசூர் மரபு சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி எடுத்துட்டோம். எந்த ஒரு கட்டிப்படாமல் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். கையிலேயே நமக்கு ஒட்டக்கூடாது, பிசுனும் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக கையிலையும் பாருங்கள் ஒட்டலை. ஸோ இந்த மாதிரி பதத்தில் நம்ம கிளறி எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா எடுத்த உடனே நமக்கு இது வராது. இது நான் கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி கிளறி எடுத்துகிட்டு இந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம அந்த சந்திகளி புளிகிற மனையில் போட்டு நம்ம எடுத்துடணும். நம்ம நூடுல்ஸ் மாதிரி பண்ணிடணும். ஸோ அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சிருந்தே கம்மி குவான்டிட்டி தான். நம்ம அதில் போட்டு இது ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை, நம்ம செய்யலை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக இந்த முறுக்கு புளி இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு அந்த பிளேட்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இடியாப்பம் பிளேட்டு எல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம சந்திகளி புளியறதுக்கான சின்ன பிளேட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஹோல் இது தான். ஸோ ரொம்ப பெருசாகவும் வராது, ரொம்ப சின்னதாகவும் வராது. அதே நம்ம சந்திகளில் போகிறதுல பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனுடைய அந்த ஹோல் மட்டும். ஸோ நீ கம்மி குவான்டிட்டின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இதிலே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். நம்ம சந்திகளி புளியறதுல இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அவ்வளோதான் நமக்கு டேஸ்டான சந்திகளி சாப்பிட போகிறோம்.
இந்த மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து சந்திகளி வந்து இப்போது அந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து மனை வந்து பெருசாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்து ஒன்று வாங்கிக்கோங்க, முறுக்கு புளியிறது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியறதுக்கான மல்டிபிள் முறுக்குக்கும் இதிலே வந்துடும். அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே அந்த வைக்கிற அந்த தட்டு முறுக்கு புளியறதுக்கு, இடியாப்பம் புளியறதுக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பிளேட்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா முறுக்கு புளி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சந்திகளையும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நூடுல்ஸ் மாதிரியே இருக்குங்களா. ஸோ இது இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுனாலும் பிடிக்கும், நூடுல்ஸ்னாலும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம இது நூடுல்ஸ்ன்ற பேர்லேயே கொடுக்கலாம், நம்ம ஒரு ஸ்வீட்டாகவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இது போட்டுட்டு பரவாயில்ல இந்த மாதிரி நல்லா தூவிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம தூவிட்டு இப்போ நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாகு எடுத்து அதில் அப்படியே இப்படி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி ஊற்றிட்டு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த களைக்கொட்டை தூள், நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சந்திகளி, அந்த பாகு கொஞ்சம் சேர்த்து அருமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிச் அயன் பவர் எல்லாமே இதில் இருக்குது. பெண் குழந்தைங்க, பசங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வீக்காக இருக்காங்க, பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு துருத்துருனே இல்லை, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். ஏன் அப்படின்னா நம்மளோட உணவு முறைகள் வந்து ரொம்பவே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பாரம்பரியமான உணவுகளை நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாம் எப்படி வந்து நம்ம வளர்ந்தோமோ ஹெல்த்தியாக, நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரி ஹெல்த்தியாக வளரணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் கொடுங்க. என்னோடய பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் கொடுப்போம். சாக்லேட் நாங்கள் கொடுக்குறதில்ல. அது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா கல்லுண்டை, எள்ளுண்டை இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இனியாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃபைனலாக எங்கள் பாப்பா இப்போ எங்கள் பாப்பா கூட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் அவள் சாப்பிட்றான். எப்படி சாமி பிடிச்சிருக்குதா? வேணுமா வேணுமா? இங்கே பாருங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து ராகியை வந்து நம்ம களி அப்படிலாம் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்வீட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்லாம் நம்ம கொடுக்கவே தேவையில்ல. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் 1.5 வயசு. எங்கள் பாப்பா பேர் குழலினியாள் அழகி. சமத்து இனியா ஹாய் சொல்லிடு. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹலோ 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 சொல்லிடு. இனியா ஹலோ சொல்லிடு. ஹலோ சொல்லு. இங்க சொல்லிடு. அம்மா சொல்லிடு. அம்மாவை பார்த்து ஹலோ சொல்லிடு. ஹலோ ஹலோ. அப்பா செஞ்சு உனக்கு பிடிச்சிருக்குதா? நல்லா நல்லா சாப்பிடு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய். அம்மோ பாய் சொல்லிடு. பாய். ஹலோ சொல்லிடு. சப்ஸ்கிரைப்.